அரௌண்ட் தி வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல ஊட்டியில ஊர் சுத்துற வீடியோவை தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டாய் ட்ரெயின்ல ஊட்டி வந்த வீடியோ, அப்புறம் சாக்லேட் மற்றும் டீ ஃபேக்டரியை போய் சுத்தி பார்த்த வீடியோ, தொட்டபெட்டா மலை உச்சிக்கு போனது, அப்புறம் அவலாஞ்சி ஏரியை பார்த்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தவறாம அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம முதுமலையில தாங்க ஜங்கிள் சஃபாரி போக போறோம். ஊட்டி பார்ட் 5. இந்த ஜங்கிள் சஃபாரியில யானை, மான், மயில், காட்டெருமை, ஏன் உங்களுக்கு லக்கு இருந்தா புலிய கூட பார்க்கலாங்க. ஊட்டிக்கு ட்ரிப்பு வந்தா போக வேண்டிய முக்கியமான இடங்கள்ல இந்த முதுமலை ஜங்கிள் சஃபாரியும் ஒன்று. ஊட்டியிலிருந்து கூடலூர் வழியா தாங்க போகணும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். போகிற வழியெல்லாம் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு 2.5 மணி நேரம் பயணம், முதுமலைக்கு வந்துடலாம். முதுமலைக்கு வந்தாச்சுங்க. முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. போகிற வழியெல்லாம் 2 பக்கமும் பச்சை பசேன்னு மரமாக தாங்க இருந்துச்சு. முதுமலைக்குள்ள வந்ததும் வழியில் ஒரு கும்கி யானையை கூட்டிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்கிள் சஃபாரி சென்டருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிற குரங்கெல்லாம் ரொம்பவுமே வித்தியாசமா இருந்துச்சு. இதுதாங்க ரிசப்ஷன். இங்கே தாங்க நம்ம ஜங்கிள் சஃபாரிக்கு டிக்கெட் எடுக்கணும். இங்கே நீங்கள் ஜங்கிள் சஃபாரி பண்ணணும்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. யானைகள் முகாமுக்கு போகணும்னா காலைல 8 to 9 அரை மணி நேரமும், அப்புறம் சாயங்காலம் 5 to 6 அரை மணி நேரம் மட்டும் தாங்க அலோடு. அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த விலங்குலாம் பார்த்தாங்கன்னு நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் இந்த ஜங்கிள் சஃபாரி போயிருந்தா எந்தெந்த விலங்குலாம் பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஜீப் சஃபாரி கேட்டோம். அது லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாமல் நாங்கள் மினி பஸ் சஃபாரியை புக் பண்ணினோம். இதுதாங்க நம்ம காட்டுக்குள்ளே சஃபாரி போக போகிற மினி பஸ்ஸு. நாங்கள் கிளம்பும்போது 2 ஜீப் ரிட்டர்ன் வந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த ஜீப்புக்காக அங்கே 10 பேர் கொண்ட 10 குழு வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க நம்ம மினி பஸ்லேயே போயிட்டு வந்துடுவோம். வண்டி கீழே இறங்கி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோன்னே போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் காட்டு யானை குட்டியோட போய்கிட்டு இருந்துச்சு. டிரைவர் வண்டியை ஸ்லோ பண்ண அந்த யானையை பார்த்தோம். அப்புறம் வண்டியை நேராக காட்டுக்குள்ளே விட்டார். இந்த ஜங்கிள் சஃபாரின்றது 1 மணி நேரம் பயணங்க. நம்மளை இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. இந்த பயணத்தில் நம்ம விலங்கெல்லாம் பார்க்குறது நம்மளோட அதிர்ஷ்டத்தை பொறுத்துங்க. உங்களுக்கு லக்கு இருந்தால் புலியை கூட நீங்கள் பார்க்கலாம். காட்டுக்குள்ளே போனதும் நம்மளை முதல்ல வெல்கம் பண்ணது குரங்கு தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வண்டியை உள்ளே விட்டோம். கொஞ்ச தூரத்தில் மான்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த மான் கூட்டத்தெல்லாம் பார்க்கறதுக்கு வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தினாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரே ஒரு பைசன் ஒரு ஓரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு மேற்கொண்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் மறுபடியும் மான் கூட்டம். ஏகப்பட்ட மான்கள் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதும் தூரத்தில் 2 யானையை பார்த்தோம். அடுத்து மறுபடியும் மான் கூட்டங்கள். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மான்கள் மட்டுமே காட்டப்படும். கொஞ்ச தூரத்திலேயே மரத்தில் மயில் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண் மயில் மரத்தில் உட்காந்துருக்க
பெண் மயில்லாம் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண் மயில் இந்த மனுஷங்க தொல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பெண் மயிலை கூட்டிட்டு காட்டுக்குள்ளார போயிடுச்சு. அந்த மயில் போனதும் நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு ஓரமா சமத்தா உள்ளநரி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எங்களை பார்த்ததும் அதுவும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அடுத்து மறுபடியும் மான் கூட்டங்கள் தாங்க பார்த்தோம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப பக்கத்துல, கை கெட்டுற தூரத்துல மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னோட வாழ்நாள்ல இவ்வளோ மான்களை நான் பார்த்ததே இல்லைங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோங்க. இந்த ஜங்கிள் சஃபாரியை முடிச்சுட்டு ஊட்டிக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. ஊட்டியிலிருந்து கூடலூர் வழியா கீழே இறங்கி வந்த நம்ம இப்போ மசனகுடி வழியா மேலே ஏறி போக போறோங்க. 40 கிலோமீட்டர், 1.5 மணி நேரத்தில் ஊட்டிக்கு போயிடலாங்க. நாங்கள் போகிற வழியிலேயே பைசன் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே வண்டியை ஓரம் கட்டிட்டு போய் வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே பைசன் இருக்கான்னு பார்த்தோம். ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் என்ன, அங்கேருந்து வண்டியை நேராக ஊட்டிக்கு விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த முதுமலை காட்டு பயணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஏரிக்குள்ளார போட்டில் பயணம் பண்ண போகிறோங்க. அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்க விரும்பினா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரௌண்ட் த வேர்ல்ட் சேனலை பார்த்தமைக்கு நன்றி.